இயேசுவிற்கு புகழ், இயேசுவிற்கு நன்றி, மரியே வாழ்க. இன்று நமது தாய் திரு அவையானது நம் இந்திய திருநாட்டின் முத்திப்பேறு பெற்ற அருட்சகோதரியும் மறைசாட்சியுமான ராணி மரியாவை நினைவு கூர்கின்றது. அருட்சகோதரி ராணி மரியா 1954 ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இந்தியாவின் கேரளம் மாநிலத்தில் பிறந்தவர். இவர் பிரான்சிஸ்கன் கிளரிஸ்ட் சபையை சார்ந்தவர். முத்திப்பேறு பெற்ற அருட்சகோதரி ராணி மரியா மத்திய பிரதேசத்தில் ஏழைகள், பழங்குடியினர் மற்றும் பெண்களின் உரிமைக்காக அயராது உழைத்தார். சமூக நீதி, மனித மரியாதை மற்றும் சமத்துவத்திற்காக அவர் செய்த பணிகள் பலருக்கு நம்பிக்கையாக இருந்தது. 1995ஆம் ஆண்டு வேலை நிமித்தமாக பயணம் செய்கின்ற பொழுது பேருந்திலே அவர் கொலை செய்யப்பட்டார். சமூக விரோதிகள் அவரை கொலை செய்தாலும் அவருடைய மரணம் அன்பின் சாட்சியாக, மன்னிப்பின் சாட்சியாக மாறியது. அருட்சகோதரின் குடும்பம் குற்றவாளிகளை மன்னித்தது என்பது உலகத்தை தொட்ட ஒரு நிகழ்வாகும். 2017ஆம் ஆண்டு இவர் பிளஸட் முக்தி பேறு பட்டத்திற்கு உயர்த்தப்பட்டார். இவருடைய வாழ்க்கை அன்பும் தியாகமும் மன்னிப்பும் கொண்ட ஒரு நம்பிக்கையின் சாட்சியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நம்மை அற்புதங்களின் அடையாளங்களை நாடுபவர்களாக அல்ல, மாறாக மனந்திருமுதலின் அடையாளமாக மாற அழைக்கின்றார். நினிவே நகரத்துக்கு யோனா ஒரு அடையாளமாக இருந்தார். அவர் சொன்ன இறை வார்த்தையை கேட்டு நினிவே மக்கள் தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் யோனாவை விட இயேசு நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கின்றார். அவருடைய சிலுவை, மரணம், உயிர்ப்பு அனைத்தும் நமது இரட்சிப்பின் அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக இருக்கின்றது. நாம் இன்று நினைவு கூர்கின்ற முக்தி பேறு பெற்ற அருட்சகோதரி ராணி மரியாவின் மரணமும் கூட ஒரு அடையாளமாக இருக்கின்றது. பகையை விட மன்னிப்பின் அடையாளம், அநியாயத்தை விட அன்பின் அடையாளம், பழி வாங்குவதை விட சமாதானத்தின் அடையாளமாக அவர் இருக்கின்றார். நினிவே மக்கள் மனம் திரும்பியது போல ராணி மரியாவின் தியாகம் பலரின் இதயங்களை மாற்றியது. அவருடைய வாழ்க்கை இன்று நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை: நாம் அடையாளங்களை தேடுகின்றோமா அல்லது நாம் கிறிஸ்துவின் அடையாளமாக வாழ்கிறோமா? மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, யோனாவின் அடையாளத்தைப் போல உம்முடைய அன்பின் அடையாளமாக எங்களை மாற்றியருளும். அற்புதங்களின் நாடும் மனதை விட மனந்திரும்பும் இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். முக்தி பேறு பெற்ற அருட்சகோதரி ராணி மரியாவின் தியாக வாழ்க்கையை நினைத்து நாங்களும் நீதிக்கும் அன்புக்கும் சாட்சியாக வாழ எங்களுக்கும் வரம் தாரும். பகையை மன்னிப்பால் வெல்லும் துணிவை, அநியாயத்தில் கூட உண்மைக்காக நிற்கும் உறுதியை, ஏழைகளுக்கு அன்பு காட்டும் கருணை நிறைந்த மனதை எங்களுக்கும் அளித்தருளும். எங்கள் வாழ்க்கை உம்மை சுட்டி காட்டும் அடையாளமாக இந்த உலகத்தில் இருக்கும்படியாக செய்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.